எல்லா பழைய தலைவரும் உங்க தலைவர் ஆயிட்டாங்க. விட்டா அடுத்தது கருணாநிதி தான் வரலாம், அடுத்தது கலைஞர் கருணாநிதி கூட போட்டுருவாங்க. விஜய் அவர் ஒருத்தர் தான் விட்டுருக்காங்க. முதல்ல பெரியார் தான் அப்படியே வந்துட்டாங்க. அதனால வேற யார தலைவர்களா போடணும் நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? முதல்ல பெரியார் நீங்க, அம்பேத்கர் நீங்க, அத வீரமங்கை நாச்சியார் நீங்க, அதோட நிறுத்திருக்கலாம்ல. எங்க திடீர்னு அண்ணாதுரை வந்தாரு, எங்க திடீர்னு எம்ஜிஆர் வந்தாரு, இப்போ கூட ஜெயலலிதா கூட போட்டுருவாங்க. இந்தியாவிலே முதல் ஒரு நடிகர் சட்டமன்றத்தில் நுழையிறாருன்னா அது எஸ்எஸ்ஆர். அவர் சட்டமன்றத்தில் நுழையிறார். இந்தியாவிலே அவர் தான் எஸ்எஸ் ராஜேந்திரன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நண்பா நண்பிகளுக்கு கொஞ்சம் வேற கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நண்பா நண்பிகளுக்காக சொல்றேன். எஸ்எஸ்ஆர்னு லட்சிய நடிகர். ஏன் அவங்களுக்குலாம் தெரியாதுன்னு குறைச்சு மதிப்பிடுறீங்களா? தெரியுமா? தெரிஞ்சிருந்தா மகிழ்ச்சி தம்பி. திராவிட இயக்க வரலாறு, நாடோடி மன்னன், எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர், அண்ணா, பெரியார் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன விட மகிழ்ச்சி அடைகிறவன் யாரும் கிடையாது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருப்பவர்களை பார்த்து கேள்வி கேட்பதுதான் அரசியல் துணிச்சல். அப்ப அதிகாரத்தில் இருக்கின்ற டிஎம்கே வேணாம், டிமிக்கி கட்சியை எதற்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னா, திமுக கட்சியை சார்ந்த நகைச்சுவை பேச்சாளர் டிவிகே அப்படின்னு சொன்னா அது வேற விதமா வரும்னு சொன்னார். அப்ப நாங்களும் சொல்லி பார்த்தோம். டிஎம்கே 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 ஸ்பீடா சொல்லி பார்க்கும்போது டிமிக்கி 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 வந்துச்சு. நம்ம நண்பர் ஜீவ சகாப்தன் அவர் சொல்றாரு, பேசினாரு, 10 நிமிஷம் பேசினாரு. எங்க தலைவரையும் தமிழக வெற்றி கழகத்தையும் தான் பேசினாரு. சினிமாக்காரர்கள் எப்படி வரலாம்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்க இருந்து வந்தாரு? சுதந்திர போராட்ட தியாகியா? மக்களுக்காக போராடிய போராளியா? இல்ல திருமணி, நீங்க அமைக்க முடியாதுங்கிறதுனால தான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதாவது இத்தனை நாட்கள் காத்திருந்துட்டீங்க, ஒரு 5 மாசம் காத்திருங்க. சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சராக அண்ணன் விஜய் அவர்கள் அமரத்தான் போகிறார். 2 முனைதான். 3வது முனை முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. 4வது முனை காலம் முழுவதும் பயிற்சி செய்து கொண்டே இருக்கும். முதல் முனையாக இருக்கிற தமிழக வெற்றி கழகம் 2026 ஆட்சி செய்யும். அண்ணா நம்ம சாட்டை என்ன தொடர்ந்து அவர் பேசக்கூடியதெல்லாம் சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வரலாமா, கூத்தாடி அப்படின்னு நம்ம தலைவர் தொடர்ந்து பேசுவார். அதுல இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னன்னா, அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களே ஒரு நடிகர் தான். உண்மைதான், சிரிக்காதீங்க. ஏன்னா அவரும் படம் நடிச்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். அதுல சீமான் அண்ணன் காவல்துறை அதிகாரியாகவும், அண்ணன் ஏதோ கான்ஸ்டபிள் ரோல் நினைக்கிறேன். அந்த படம் விரைவில் வரும்னு நினைக்கிறேன். அப்போ அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களும் கூத்தாடிதான், சினிமாக்காரர் தான் என்பதை எல்லாரும் உணர்ந்து கொள்ளுங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா திமுகவினுடைய அந்த வாக்குறுதிகளை பாத்தீங்கன்னா, தமிழர்களுடைய ஓட்டை பெறுவதற்காக ஒரு வாக்குறுதி சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொது நிறுவனங்களில் 75% வேலை வாய்ப்பை தமிழர்களுக்கே உருவாக்குவதற்கு சட்டமன்றத்தில் நாங்கள் சட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னாங்க. 4.5 வருஷம் ஆச்சு. எங்க அந்த சட்டம்? இடியாப்போம். பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் நாங்கள் செய்வோம் என்று சொன்னார்கள். 4.5 வருஷம் ஆச்சு. பணி நிரந்தரம் எங்க? அவர் அண்ணன் பேசினாரு, 2 பேரும் பேசினாங்க. இவர் நடிகர், இவர் பின்னாடி யாரெல்லாம் போவா? உடனே ஐயா பொன்முடி அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல நடிகர்னு நான் சொல்லவே இல்லை, ஏன் அதை சொல்றாருன்னு கேட்கிறாரு. இல்ல அவர் சினிமாக்காரர்கள் யார் அது? அதாங்க சினிமாக்காரர் வரக்கூடாதுன்னு எங்க சொன்னீங்க? நீங்க பேசுறீங்க, போட்டு பாருங்க, வரும் பாருங்க, வீடியோ போய் பாருங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. அரிதாரம் பூசிக்கொண்டு யார் அது? எம்ஜிஆர் சினிமாக்காரரா பார்க்காதீங்க சொன்னேன். சினிமாக்காரருங்க எங்க தலைவரையும் நீங்க சினிமாக்காரராக மட்டும் பார்க்காதீங்க. அவரும் மக்களுக்காக போராடிய தலைவர் என்று நான் சொல்கிறேன். நீங்க வெறும் அவர் ஏன் சினிமாக்காரரை மட்டும் ஏன் பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் என்கிற கோட்பாட்டை முன்வைக்கிறது. இதிலே இன்னொரு முனையாக மாலை முரசு காட்டுகிற பக்கா மாஸ் கட்சி என்ன கொள்கையை வைத்திருக்கிறது? உங்களுடைய கொள்கை என்ன என்று அவனத்தை கேட்டால், கொள்கைனா என்ன என்று கேட்கிற அளவில் தான் அந்த கட்சி இருக்கிறது. திராவிடமும் தமிழ் தேசியமும் அப்படிங்கிறது கருவாடும் சாம்பாரும் சேர்ந்து கருவாட்டு சாம்பார் என்று சொல்வதற்கு சமம். திராவிடம் வேறு, தமிழ் தேசியம் வேறு. மரியாதைக்குரிய பக்காமாஸ் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் விஜய்கிட்ட கொள்கையை கேட்டா, சமூக நீதி, சமத்துவம், மதச்சார்பின்மை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது திருக்குறள். உங்க கொள்கை என்ன?
செங்கோட்டையனுடைய சட்டப்பையில அம்மா படம். ஏன்னு கேட்டா யார் எப்படி வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மானமிக்க தலைவர் எங்கள் தளபதி. அப்படியா? சரி, அதிமுக வந்ததுனால செங்கோட்டையன் படம் சட்டப்பையில ஜெயலலிதா படம். நாளைக்கு திமுக யாராவது வந்தா கருணாநிதி படத்தோட ஏத்துக்குவீங்களா? நாளைக்கு பிஜேபி உங்க கட்சியில யாராவது சேர்ந்தா சாவர்கர் 2 இடத்துல போய் சமாதியில போய் வழிபடுவீங்களா? இதனால தான் சொல்றோம், கொள்கையற்ற கேள்விக்குறி. கொள்கையற்ற கூட்டம் என்ன செய்யும் என்பதற்கு எடுத்துக்காட்டு இதான். இன்னைக்கு முதல் மாநாட்டுல நீங்க விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுறீங்க, விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அப்புறம் வேற மாதிரி பேசுறீங்கன்னு கேக்குறாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி, உட்காருங்க. ஆகச்சிறந்த அறிவாளிகள் எப்பா தாவேக்கா ஆகச்சிறந்த அறிவாளிகள். அவர்கள் மரத்திலே ஏற மாட்டார்கள். தாவேக்கா ஆகச்சிறந்த அறிவாளிகள். சரி, கொஞ்சம் அமைதியா தம்பி, உட்காரு. உட்காருப்பா. சலோ உட்கார் வேணாம். இல்ல வேணாம், நீ உட்காரு. தம்பி உட்காரு. சண்டை போடக்கூடாது, உட்காருங்க. உட்காருப்பா. பேசி முடிச்சிட்டு பேசுவோம். இல்ல தம்பி தாவேக்கா தம்பி செல்லக்குட்டி, லவ் யூ செல்லக்குட்டி. உட்கார் செல்லக்குட்டி, உட்கார் தங்கம், பேசிக்கலாம். இப்ப தாவேக்கா யாரும் தற்கூதின்னு சொல்லாதீங்கப்பா. ஆக சிறந்த அறிவாளிகள். அவங்க தலைவர் பேசிட்டு இருக்கும்போது மரத்திலே தேங்காயை பறிக்க மாட்டாங்க. அவங்க தலைவர் வரும்போது கொள்கை என்ன கேட்டா டிவிக்கு கத்த மாட்டாங்க. இருங்க ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. சரி, கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. இல்ல இது பேசலாம். உட்காரு. தம்பி சாட்டை சொன்ன மாதிரிதான், கொள்கையே இல்லை உங்களிடத்திலே. அப்போது எப்படி உங்களுக்கு கொள்கை என்று நீங்கள் பேசிக் கொள்ளலாம் என்று நினைக்கலாம். திரும்பவும் நான் கேட்கிறேன், உங்களுடைய கொள்கைகள் நீங்கள் தெளிவாக வகுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தலைவிடத்தில் நீங்க சொல்லுங்க. போற இடத்துல கேட்கறாங்க, நாங்க தம்பி லயோலா மணி போறோம், பயங்கரமா முட்டு கொடுக்கிறோம், இருந்தாலும் முடியல. உங்களுடைய கொள்கையை நீங்கள் தெளிவாக வகுத்துக் கொள்ளுங்கள். 28 அவர் பேர் நம்ம இந்த ஆதவர்ஜுனா 28% எங்களுக்கு ஓட்டு இருக்குதுன்னு சொல்றாரு. 28% எங்களுக்கு ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. நான் வாழ்த்துறேன். 28% உங்களுக்கு இருக்கட்டும். நிச்சயமா 28% உண்மையாவே உங்ககிட்ட இருந்ததுன்னா அடுத்து நீங்க தான் ஆட்சி. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. புரிஞ்சுக்கணும்ல முதல்ல. இப்போ மற்ற கட்சியில் எப்படி நான் போய் நான் இப்போ அதிமுகலேருந்து வந்தவன் தான் அம்மா படத்தை பின்னாடி வச்சுக்கிட்டு நான் போனாக்க திமுகவில் நீ வச்சுருப்பாங்களா? சொல்லுங்கள், வச்சுருப்பாங்களா? யார் எந்த தலைவராக வச்சுருப்பாங்களா? அவனை முதல் கட்சி விட்டு நீக்கிட்டான்னு தான் சொல்லுவாங்க. நம்ம தம்பி சொல்கிறாரு இதெல்லாம் மக்கள் வரி பணம். எந்த அரசாங்கம் வந்தாலும் மக்கள் வரி பணத்தில் தாங்க செய்ய முடியும், நம்ம சொந்த பணத்தில் செய்ய முடியாது. அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. எந்த அரசு வந்தாலும் மக்கள் வரி பணத்தில் தான் திட்டங்களை கொடுக்க முடியும். இப்போ விஜய் சொல்கிறாரு எல்லாத்துக்கும் பைக்கு தரம்டா, அவர் சொந்த பணத்தில் கொடுத்துருவாரா? விஜய் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வீட்டில் உட்காந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. ஸ்டாலின், நான் வீட்டில் தான் இருக்கேன். சிஎம் சார் நான் வீட்டில் தான் இருக்கேன். முடிஞ்சால் வந்து அரெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு கட்சி தலைவர் இப்படி பேசலாமா பொதுவெளியில்? ஒரு முதலமைச்சரை சொன்னதுக்கே ஏதாலும் பண்ணியிருக்கலாம். பண்ணாங்களா திமுக? பெருந்தன்மையை பாருங்க, யார்கிட்ட பெருந்தன்மை இருந்துச்சுன்னு பாருங்க. உங்க கூட இது வரைக்கும் யார் கூட்டணி வச்சிருக்கா சொல்லுங்க? டிவிகேவை தவிர வேற ஏதாவது கட்சி சேர்ந்துருக்காங்க சார்? பிப்ரவரிக்கு பிறகு வருவாங்களா? பிப்ரவரி 30 அதான் ஏப்ரல் ஃபுல்லுக்கு இப்பயே அடிவெட்டாக கட்டுறாங்க.
தாவேகாவினுடைய எத்தனை கேண்டிடேட்டோட நாமினேஷன் அக்செப்ட் பண்ணீங்கன்னு பாருங்க. அவங்க டேஷ் போடுற இடத்துல என்ன போடுவானுங்க, கமா போடுவானுங்க. உண்மைதான், நீங்க பண்ற அந்த வேலையெல்லாம் இங்க நடக்காதுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஆடுற மாதிரி நீங்க நாமினேஷன் ஃபைல் பண்ண போனீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிடும். எப்பேற்பட்ட ஆளுலாம் ரிஜெக்ட் ஆயிருக்கு பார்த்துக்கங்க. பார்க்கத்தான் போறோம். இன்னைக்கு எல்லாம் ஆடலாங்க. நீங்க ஆடுற ஆட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஓட்டு போட்டோம்னு நினைக்கிற மகளிர் ஐயோ இந்த கும்பலுக்கா ஓட்டுமானுங்க. டிரான்ஸ்பார்மர் மேல நிக்கிறது, மரத்து மேல ஏறுது. என்ன பண்றீங்க? போய் ஓட்டு கேட்க முடியுமா? என்னுடைய கொள்கை எதிரி பாஜகங்கிறீங்க. திருப்பி கேட்கிறேன், செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுட்டு உங்க கொள்கை எதிரி பாஜக இருக்க முடியும்? அமித்ஷா சொல்லி தான் எல்லா வேலையும் செஞ்சேன்னு வெளிப்படையா வாக்குமூலம் கொடுத்தவரை அமித்ஷா. இது செங்கோட்டையன் நமக்கு உள்ள யாருமே கண்டுபிடிச்சு சொல்ல, தங்க தமிழ்ச்சோன்னு சொல்ல, நான் சொல்ல, சாட்டை துறைமுகம்னு சொல்ல, அவரே சொன்னார். யாரு நாதஸ் திருந்திட்டானா? யார் சொன்னா? நாதஸே சொன்னா. அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து செங்கோட்டையன் கொடுத்த வாக்குமூலம், கடவுள் ஸ்ரீராமச்சந்திரர் அமித்ஷா சொன்னது செங்கோட்டையன். அப்ப அவர் அதிமுகவை தொடங்கிடலாமே சார். திமுகவை அழிக்கிறது மட்டும் தான் நோக்கம்னா அதிமுக சேர்ந்துடலாமே. ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்ப நாம் தமிழர் ஜெயலலிதாவை ஏற்றுக்கொள்வதில்லை, அவங்க எம்ஜிஆரையே ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்க எல்லாரையும் ஏத்துக்கிட்டீங்கன்னா அதிமுகலே இருந்துடலாமே. சசிகலாமையார் படத்தையும் அடுத்த தேர்தலில் வச்சிருவாரு, அடுத்த மாநாட்டில். பிஜேபி என்கின்ற ஒரு மதவாத கட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது யார்? அவ்வளவுதான். அதை சொல்லவே இல்லை பாத்தீங்களா? அவரு கடைசி வரைக்கும் சொல்லல பாருங்க. ஏங்க இல்ல ஏடிஎம்கே இல்ல லைலாமணி, அதாவது முட்டு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. மொரட்டு முட்டு யாரும் கொடுக்க கூடாது. பாசிசம் எப்படி தமிழ்நாட்டுக்குள் வந்தது, மதவாதம் எப்படி தமிழ்நாட்டில் வளர்ந்தது என்பதை தெளிவாக அதையும் பேசணும்ல. இல்ல மணி முதல்ல அதிமுக தான் பாஜகவோட கூட்டணி வச்சு எம்பிக்களை இங்க கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் தான் திமுக கூட கூட்டணி வச்சாங்க. அதிமுகவுக்கு பதில் சொல்ல அண்ணன் இருக்காரு, அவர் சொல்லிடுவாரு. இங்க அவர் ஊடகவியலாளரா வந்துட்டு திமுக செய்தி தொடர்பாளர் போன்று பேசுவது தவறுன்ற அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தை பிஜேபி தான் இயக்குகிறது என்று சொல்றாரு. பேசுறதுக்கு அவருக்கு எப்படி தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 2012 அண்ணன் சீமான் அவர்கள் மும்பையில தாமரை சின்னத்திற்கு ஓட்டு கேட்டாரு பிஜேபிக்கு. 2012 புரியுதுங்களா? அப்போ எங்களை பார்த்து தமிழக வெற்றி கழகம் எந்த இடத்துலயாவது தாமரைக்கு ஓட்டு போடுங்க, பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு நம்ம எங்கேயாவது பேசியிருக்கோமா? எங்கேயாவது கேட்டிருக்கோமா? ஆனா நாம் தமிழர் கட்சி 2012 பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க, தாமரைக்கு ஓட்டு போடுங்க என்று பேசிவிட்டு எங்களை பார்த்து பிஜேபி பி டீம்னு சொல்றதுக்கு சாட்டை ப்ரோ, நீங்க பேசுறது எல்லாம் ஓட்டை ப்ரோ. முந்தா நேத்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன். யாருக்கு? நம்ம துணை முதலமைச்சர் அவருக்கு. அந்த துணை முதலமைச்சருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அந்த கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் வந்து நிகழ்வு நடத்தினாங்க. என்ன அருமையான கொள்கை தெரியுமா? குலுக்கி வச்ச கொக்கோ கோலா போல சாயங்கால வேலை பொங்கி வந்தால உடனே அந்த அமைச்சர் சொல்றாரு, எம்மா மேல நின்று ஆடாதமா, கொஞ்சம் கீழே வாமா. எவ்வளவு சிறப்பான ஒரு கொள்கை! கொள்கையை பத்தி நீங்க பேசலாமா? அது என்ன பக்கா மாஸ் கட்சி, இந்த பவள விழா பாப்பா, இதெல்லாம் என்ன விதமான வார்த்தை அரசியல்? அதாவது மக்கள் திரளாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை எங்களுடைய ஒரு மொழி நடைக்கேற்றவாறு நாங்க சொல்றோம். பிடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க, பிடிக்கலனா கடந்து போங்க. நாங்க பக்கா மாசு இல்லையான்னு மக்கள் முடிவு கொடுக்க போறாங்க. இடையில நிறைய பேர் இந்த குறுக்கா மறுக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அவங்க எவ்வளவு காலம் வேணாலும் ஓடட்டும், அவங்க நம்மளை தற்குறின்னு சொல்லட்டும், அணில் குஞ்சுகள் கூட சொல்லட்டும், அதை ஆம குஞ்சுகள் சொல்லலாமா? அதாவது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அணில யாரும் விரட்ட மாட்டாங்க, ஆம புகுந்த வீடு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதே போல என்னுடைய அருமை தம்பி, என்னுயிர் தம்பி, என்னுடைய பாலிகால தம்பி லைலா மணி. லைலா காலேஜ் ஓனர் கூட லைலா பேரை போட்டுக்க மாட்டாப்ல, தம்பி போட்டுக்கோம்ல. நானும் இப்போ இருந்து சென்ட் சேவியஸ் துறைமுருகன் அப்படின்னு போட்டீங்கன்னா சேவியஸ் ஸ்கூலு சென்ட் சேவியஸ் துறைமுருகன் போட்டுக்க போறேன். அது மாதிரி தம்பி சாட்டை, அது ஓட்டைனார். ஓட்டை தான், கொள்கை இல்லாத கூமுட்டை கூட்டத்தை ஓட்டை போடும் இந்த சாட்டை. சரி, கேப்டன் தமிழ்ச்சனுக்கு ஓட்டு போட்டு நாங்களே பிஜேபி பி டீம்னா
2024 நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய அருமை அண்ணன் தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் 16/4/2014 அன்று நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடியை சூம் பண்ணுங்கயா, பாரத பிரதமர் மோடி எதுக்கு போய் பார்த்தாரு? 27/4/2024 தேர்தல். ஆனா 16/4/2014 அன்று நரேந்திர மோடி கிட்ட போய் எப்படி சேம் கொடநாடு அம்மா உங்க ஆட்சிக்காக நாங்க அணிலா பாடுபடுவோம்மா. ஆனா செங்கோட்டையனுக்கு அவருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. செங்கோட்டையனுக்கு அவரு தலைவர் என்று நினைச்சு ஜெயலலிதா காலில் விழுந்து கிடந்தாரு, இவர் தலைவா படத்துக்காக விழுந்து கிடந்தாரு. ஒரே வித்தியாசம், தத்துவ போட்டிக்கும் தம்பி சொன்னது போல தற்குறிக்குமான போட்டி தான். ரசிகருக்கு நான் தற்குறி சொல்ல, தம்பி சொன்னாப்ல நான் தற்குறி என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன். விஜயே சொன்னதுக்கு அப்புறம் நான் அவரை தற்கொலை ஒருபோது அவர் அறிவாளியாக இருந்து போட்டோம். அதனால இது சித்தாந்தத்திற்கும் சினிமாக்காரருக்குமான போட்டி. எங்களை சினிமாக்காரன் சொன்னாரு, நானோ தம்பி இடுமானம் கார்த்திகோ சீமான் ரசிகர் மன்ற தலைவராக இருந்து வரல, புசியானது போல வரல. சீமானுக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சு திருநெல்வேலியில போஸ்டர் ஒட்டி வரல. எங்க அண்ணன் சீமான் திரையிலிருந்து வரல, சிறையிலிருந்து வருவாரு. 250 வழக்கு முடிச்சிட, 250 வழக்கு பயப்படல. ஒரே வழக்கு சிபிஐ போய் விட்டாங்க. ஒத்த வழக்குக்கு எடுத்தேம்பாரு ஓட்டம். போலீஸ் ட்ரெயினிங் கூட எவ்வளவு ஓடலையா அப்படின்னு கரூர்ல இருந்து ஓடி வந்த நீங்க எங்க 15 வருஷம் குண்டர் சட்டம் NSA NIA எல்லாத்தையும் பார்த்து நிக்கிற நாங்க எங்க 41 உயிரை துள்ள துடிக்க பலி கொடுத்த பிறகும் அந்த மரணத்துக்கு பொறுப்பேற்று இனிமேல் என் கூட்டத்துக்கு வரக்கூடியவன் பாதுகாப்பா வாங்க, பத்திரமா வாங்க, குழந்தைகள் வராதீங்க, பெண்கள் வராதீங்கன்னு சொல்ல வக்கும் தெம்பு இல்லாம இந்த விஜய்கிட்டே மோதிட்டீங்களா? இந்த விஜய் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அது நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன். படத்துல பஞ்சு பேசுறதுல தம்பி அரசியல், நெஞ்சுரத்தோடு சேர்ந்த அரசியல். ஒரு கூட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அண்ணன் செங்கோட்டையன் அந்த மேடையில் இருக்கிற போது தம்பி தாட்டை சொன்னது போல நீங்கள் மரத்தில் ஏறிக்கொண்டு தேங்காயை பறித்துக் கொண்டு ஒலிபெருக்கி மேல் இருந்து கொண்டிருக்கிற போது அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய மொழியிலே, அன்பு தம்பிமார்களே அதுபோல எல்லாம் செய்யக்கூடாது, நீங்கள் தயவு செய்து மேடையில் இருந்து கீழே இறங்க வேண்டும் என்று சொன்ன நீங்க என்ன சொல்லுவீங்க? ப்ரோ கொஞ்சம் ஓரமா போங்க ப்ரோ, நாங்க தலைவரை பார்க்க வைப்பு பண்ண வந்துக்கிறோம் ப்ரோன்னு. இதை அவர் எப்படி சமாளிப்பார் என்கிற அந்த ஒரு எண்ணம் எனக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆர்கே நகர் தேர்தலில் விஷால் ஒரு நடிகர் நிற்கிறார். அவர் நிற்கிறாரு, நான் அவனை போட்டி போட போறேன், இடைத்தேர்தலில் நானும் போட்டி போட போறேன்னு சொல்றாரு. அப்ப அந்த டாஸ்க் என்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் இடைத்தேர்தலில் போட்டி போட்டிருக்கிறார், அவர் மனுவை பாருங்க, அது என்னன்னு கொஞ்சம் கவனிங்கன்றாரு. என்னுடைய சிறிய வழக்கறிஞர் மூலையை வச்சு அவருடைய மனுவை காலி பண்ணி விட்டாச்சு. அவர் தேர்தலில் நிற்க முடியல. இது போல நிறைய விஷயம் இருக்குது. தேர்தல் சும்மா நம்ம வந்து கோஷம் போடுறது, ஓட்டு போடுறது மட்டுமே தேர்தல் அல்ல. திமுகவும் அதிமுகவும் பெரிய 7 மூலை வச்சுக்கிறான் ஒவ்வொருத்தரும். இதுகிட்ட நீங்க போட்டியே போட முடியாது. ஒரு சின்ன இன்சிடென்ட்டவே உங்களால் பொறுக்க முடியல. அரசியல்ன்றது பாவு முருகவேல் சொன்ன மாதிரி அவ்வளோ சாதாரணமான இயக்கம் அல்ல. இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் எத்தனை முறை ஜெயிலில் இருந்திருக்காரு, சீமான் எத்தனை முறையில் ஜெயிலில் இருந்திருக்காரு, அவரே பேசினாரு. சாட்டை துறைமுகம் உட்பட எத்தனை முறை ஜெயிலு. ஒரு கட்சியை நடத்துறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. லயலாமணி நீங்கள் கொஞ்சம் பேசும்போது சில விவரங்களை சொல்லணும். ஜெயின் சார்ஜ் கோட்டையில் மந்திரி அதெல்லாம் பேசக்கூடாது. 4 லட்சம் கோடி பட்ஜெட்டு, 9 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டுக்கு, ரைட்டா? நாடாளுமன்றத்தில் எப்படின்னு சொன்னால் 55 லட்சம் கோடி பட்ஜெட். சரிங்க, யார் சொன்னாலும் பரவாயில்ல. இல்லை, நான் வந்து விளக்குறேன். இப்போ நான் சரி, அவர் சொன்னா உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? அதுல